உண்மையிலேயே இறைவன் படைச்ச எல்லாரும் ஆனந்தமா, ஆரோக்கியமா, ஐஸ்வர்யமா இருக்கணும் தான் படைச்சு வச்சிருக்காரு. கொஞ்சம் பேர் பணக்கார, கொஞ்சம் ஏழை என்ன படைச்சாருன்னா அது இறைவன் சரியான இறைவன் இல்ல, தப்பான இறைவன், மோசமான இறைவன். அதாவது நல்லவர், எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாம தான் அதை பயன்படுத்தாம இருக்கோம். அளவில்லா வாய்ப்பை கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. இறைவனுடைய தன்மையை அளவில்லா தன்மை. கடல்ல இருக்கிற தண்ணியை அளக்க முடியுமா? ஹலோ, முடியாது. அதை வத்த வைக்க முடியுமா? பம்ப் பண்ணி முடியாது. நட்சத்திரம் என்ன முடியுமா? கடல்ல இருக்கிற மீன் என்ன முடியுமா? அளவே இல்லை. இந்த காத்தை காலி பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சின்ன செடியில் இருக்கிற பூவில் இருக்கிற நறுமணத்தை காலி பண்ண முடியுமா? எப்படி அளவில்லா தன்மை இருக்கும், அதே போல அளவில்லா தன்மையில உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, எனக்கு உனக்கு என்னென்ன வேண்டுமோ, ஆனந்தமா இருப்பதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, ஐஸ்வர்யம் பணக்கார இருக்கிறதுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் படைச்சு ரெடியா வச்சிருக்காரு. ஆனா நீங்க எடுத்துக்கிறது. உதாரணமா இந்த அரங்குல எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு அந்த பிளக்ல ஒரு சின்ன குட்டி 0 வாட்ஸ் பல்ப் போட்டு எப்படி இருட்டா இருக்கும். அதே பிளக்ல ஒரு 100 வாட்ஸ் பல்ப் போட்டா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். அதே பிளக்ல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் போட்டா வெளிச்சம். பிளக் அதே தான், வயரு அதே தான், பிளக் கேபிள் அதே தான், எல்லாமே அதுதான். நம்ம என்ன பல்ப் போட்டோமோ அதன்படி அதே மாதிரிதான் இறைவன் எல்லாமே படைச்சு வச்சிருக்காரு. நாம் என்ன பல்ப் போடுறோமோ அதுதான் உங்களுக்கு சேருது. என்ன பல்பு? உங்களுடைய சிந்தனை, அறிவு என்ற பல்பு தான் உங்களுக்கு என்ன வேணுமோ சேருது. இறைவன் சொல்றாரு, மகனே மகளே உனக்கு என்ன வேண்டுமோ கேளு, நான் தர்றேன்றார். நம்ம என்ன கேட்கிறோம்? எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கேட்டுக்கிறோம். என்ன கேட்கிறோம்? கடனே வேண்டாம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன செய்தி போகுது? கடனா? மகளே நிறைய கடன் வாங்க. அதான் சுய உதவி பேங்க்ல போட்டு நிறைய கடன் கொடுக்குறாங்க. ஏன்? கடன் வேண்டாம் கடன் வேண்டாம் என்றால் கடன் தான் சேரும். எவ்வளவு பேர் கடன் வாங்கியிருக்கீங்க? கடன்ல தெரிய கைக்குங்க. கடன்லாம் இப்ப விடுபட போறீங்க இன்னும் 6 மாசத்துல. நிச்சயமா கடனே இல்லாம வாழ போறீங்க. மழை காலம், குளிர்காலம், என் குழந்தைங்களுக்கு நோயே வரக்கூடாது. என்ன ஆகுதுங்க? நோய் வந்துருது. உண்மையா இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்? நோய் என்று சிந்திச்சா அவர் காத்துருக்காரு. என்ன மகளே நோயா? இந்த பிடி குழந்தை கூட நோய் வாங்கி. அதே போல சொன்ன உதாரணம், காலையில் எழுந்து இன்னைக்கு வீட்டுல கோபமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சு எழுந்தா அன்னைக்கு என்ன ஆகும்? அன்னைக்கு அதிகமா கோபம். ஏன்? கோபம் என்ற செய்தி அங்க போய் சேர்ந்துருச்சு. இறைவன் என்ன பண்றாரு? மகளே உனக்கு என்ன வேணும்? கோபமா பிடி, நிறைய கோபம். எதெல்லாம் வேண்டாமோ அதைதான் நான் கேட்கிறோம், சிந்திக்கிறோம். கேட்கறது இல்ல, சிந்திச்சா கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில எப்படி இருக்கீங்கன்னா, ஏன் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த வாழ்க்கை வேண்டும் என்று தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க கடந்த காலத்தை சிந்திச்சிருக்கீங்க. அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு இப்படி நீங்க இருக்கிறது. கடந்த கால சிந்தனை இன்றைய வாழ்க்கை உருவாக்கி, இன்றைய சிந்தனை வருங்காலத்தை உண்டு பண்ண போகுது. அப்போ உங்க சிந்தனையை நீங்க மாத்தீங்கன்னா வருங்காலம் மாறும், வாழ்க்கை மாறும், வரலாறே மாறும். இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நீங்க கற்று, அத்துடன் கற்றது மட்டும் இல்லாம கற்றதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்க மேம்படுவது, அதுதான் நோக்கம். இப்ப எவ்வளவு சம்பாதிச்சு
எதற்காக இந்த பொருள் விற்பனை செய்யப்படுதுன்னா ஏதோ ஒருவருடைய சிலருடைய லாபத்துக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல. எந்த பொருள் எடுத்தாலும் மார்க்கெட்ல பஜார்ல விற்கிற பொருள் முழுக்க எதுக்காக விற்கப்படுது? யாரோ ஒருத்தர் லாபத்துக்காக. ஆனா இந்த பொருள் மட்டும் யாருடைய லாபத்துக்காக, சுயநலத்துக்காக அல்ல, பொதுமக்களுடைய நலனுக்காக, சாதாரண மக்கள் அசாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக, ஒரு ஆரோக்கிய உலகை, ஆரோக்கிய உலகம்னா எல்லாருமே ஆனந்தமா ஆரோக்கியமா ஐஸ்வர்யம் வாழக்கூடிய உலகை, அதான் இறைவன் எதிர்பார்க்கிற உலகம். கஷ்டம் இல்லை. அந்த உலகை உருவாக்குவதற்காக தான் இந்த பொருளை தயாரித்து சந்தைப்படுத்தி விற்பனை செய்து வரோம். இந்த பொருளை பத்தி அப்புறம் நான் விளக்குறேன். இதுதான் நம்முடைய தெய்வீக நோனி, டிவைன் நோனி. உண்மையிலேயே தெய்வீக சக்தி உள்ளது தெய்வீக நோனி. சொல்லுவதை நீங்க நம்பாதீங்க. நான் செய்யறத போய் செஞ்சு பாருங்க வீட்டுல போய். உண்மையிலேயே இது தெய்வீக சக்தி இருக்கா இல்லையான்னு சொல்லி. நீங்க வரீங்களா? நீ மேடைக்கு வரீங்களாமா? ஒரு நிமிஷம் வாங்க மேடைக்கு. நான் என்ன செய்ய போறேனோ அதை நீங்க போய் வீட்டுல செஞ்சு உண்மையா டெஸ்ட் பண்ணி வாங்க. கையை எப்படி காட்டுங்க. கீழே அழுத்தம் நீங்க விடவே கூடாது. ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். சரிங்களா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். பரவாயில்ல, விடுங்க. விடுங்கன்னா விட்டுறாதீங்க. ஸ்ட்ராங்கா பிடிங்க. வெரி குட், பரவாயில்ல. இதை இந்த கையில வச்சுங்க. அதே மாதிரி கையை ஸ்ட்ராங்கா பிடிங்க. அது கையில வச்சுங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்கா பிடிங்க. இப்ப பாருங்க, வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? முதல்ல கையை கீழே வந்தது, கையில பிடிச்சாலும் என்ன ஆகுது? அவ்வளோ சக்தி வந்து நான் செஞ்சதை கூட நம்பாதீங்க. வீட்டில் போய் நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ சக்தி இந்த தெய்வ நோனிக்குள்ள இருக்கு. கையில பிடிச்சாலே சக்தி வருதுன்னா சாப்பிட்டா என்ன ஆகுங்க? இருக்கிற ஒவ்வொரு செல்லும் சக்தியாகி எல்லாருமே ஆரோக்கியமா நோயே இல்லாம வாழலாம். இது உங்களுக்கு கிஃப்ட் பாருங்க. சென்னையில புறநகரில் ஒத்திவாக்கம் என்ற ஊர்ல, வண்டலூர் வேளம்பாக்கம் ரோட்ல நம்ம சொந்தமா பெரிய ஃபேக்டரி, உலகத்திலேயே இருக்கிற ஃபேக்டரியில மிக மிக சிறப்பான ஃபேக்டரி ஒன்று போட்டு இதை தயாரித்து வர்றோம். இதுதான் அந்த ஃபேக்டரியின் படம். முழுமையா தானியங்கி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். யாரும் போய் உள்ள போட வேண்டியது, எடுக்க வேண்டியது, திறக்க வேண்டியது, போட வேண்டியது, கழு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே மிஷின், கம்ப்யூட்டர் மூலமா ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகள்
முழுமையான ஒரு இயற்கை தயாரிப்பு. இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் தெய்வீக நுனியை உபயோகப்படுத்தி அதன் பலன்களை அனுபவித்து வருகிறார்கள். தெய்வீக நுனியின் பலன்கள் என்ன? தெய்வீக நுனி உடல் செல்களுக்கான ஒரு உணவு. உடம்புல என்ன இருக்குங்க? செல்கள் தான் இருக்கு. அணுக்கள் தான், உயிரணுக்கள் தான் செல்கள். செல்கள் ஆரோக்கியமா இருந்தா திசுக்கள், தசைகள், உறுப்புகள், உடம்பு மண்டலங்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு வியாதின்னு சொன்னா இந்த வியாதி என்ன அடிப்படை? அந்த செல்லு நுரையீரலையோ அல்லது கல்லீரலையோ அல்லது வயிற்றுலையோ இந்த செல்லு பழுதடைஞ்சிருக்கு, சரியா வேலை செய்யல. ஏன் சரியா வேலை செய்யல? ஏன் பழுதடைஞ்சிருக்கு? செல்களுக்கான ஊட்டச்சத்து உணவு இல்லாதனால அந்த செல்கள்லாம் தொங்கி போய் தோய்ந்து போய் வேலை செய்யாம தவறா வேலை செய்யும். ஆகவே தான் வியாதிகள் வெளிப்படும். எந்த வியாதிக்கும் அடிப்படையில ஏதோ ஒரு செல்லு சரியா வேலை செய்யல. நான் சொல்றது விளங்குறீங்களா? இது பெரிய விஞ்ஞானம்லாம் இல்லை, சாதாரண ஞானம். சாதாரண ஞானம், விஞ்ஞானம் இல்லை. ஆனா விஞ்ஞானம் தான் சொல்லுது, கருப்பையிலையோ அல்லது இருதயத்திலையோ சில செல்கள் அல்லது வால்விலையோ குழாயிலையோ ரத்தத்திலையோ, ரத்தம் செல் தானே, செல்கள் முறையா இல்லாம இருக்கும் பொழுது நோய்கள் ஏற்படும். செல்கள் முறையா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நோய்கள் வராது. செல்கள் மோசமா இருந்தாலும், பழுதடைஞ்சாலும், கெட்டு போனாலும் சரியான உணவு கொடுத்தா செல்கள் சரியாயிடும். செல்களுக்கான ஒரு உணவு. இதை சாப்பிட்டா செல்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா நோயே வராது. நோய் வந்தவங்களுக்கும் இதை சாப்பிடும் பொழுது என்ன நோய் இருந்தாலும், என்ன மருந்து சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்டா மிக விரைவில், மருந்து சாப்பிட்டா மிக மெதுவாக தான் குணமாகும். மருந்தோட இது சாப்பிட்டா மிக மிக விரைவில் குணமாயிடும். இது இதே மாதிரி ஒரு புக் இல்லை, இன்னொரு புக் நிறைய புக்கு எல்லா மொழிகளிலும் இருக்கு. இதை சாப்பிட்டவங்க, பல நோய் உள்ளவங்க, அவங்க சொந்த கையெழுத்துல அவங்க போட்டோ ஒட்டி இல்லை போட்டோ ஒட்டாம, சிலவங்க போட்டோ கொடுப்பாங்க, மாட்டாங்க, அவங்க கையெழுத்தோட, சொந்த கையெழுத்து மட்டும் இல்லை, கையெழுத்து போட்டு இதை அவங்க இருக்கதான் புக்கா, 2 புக்கா போட்டிருக்கோம் தமிழ்ல. வேண்டியவங்க வாங்கி பார்த்துக்கலாம். எந்த ஒரு மருந்தும், ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா என்ன அவங்க அந்த வியாதி குணமாகாத புது வியாதிகள் வரும். உண்மைதாங்களா? டாக்டரே கேளுங்க, டாக்டர் நீ குடிக்கிற மருந்து குணமாகலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லக்கூடாது? அவரு எந்த மருந்தும் எந்த வியாதியும் குணப்படுத்தாது. நம்ம உள்ள இருக்கிற தெய்வீக சக்தி தான் குணப்படுத்தும். நம்ம உள்ள இருக்கிற அந்த எப்படி ஒரு பள்ளி வால் அறுத்து போச்சு என்ன ஆகுதுங்க? பள்ளி வால் போச்சுன்னா வளர ஆரம்பிக்குது. ஒரு செடி களை போச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்குது. அதே போல உடம்புல எந்த செல்லு மோசமானாலும் தானா குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. மருந்து சாப்பிட்டா அந்த சக்தி நிற்குது, அது தடுக்குது. தேவனுடைய சாப்பிட்டா அந்த சக்தி அதிகமாகும். செல்லுக்கான உணவு. செல்கள் வலிமையாக இருந்தால் உறுப்புகள் வலிமையாக இருக்கும், உறுப்பு மண்டலங்கள் வலிமையாக இருக்கும், உடம்பு வலிமையா இருக்கும். இந்த தெய்வ நுனி செரிமானத்தை, ஜீரணத்தை மேம்படுத்துகிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல 100க்கு 20% தான் உடம்பு எடுத்துக்குது, பாக்கியெல்லாம் செரிக்காம போயிடுது. தெய்வ நுனி சாப்பிட்டா 80% உடம்பு எடுத்துக்கும். குறைவா சாப்பிட்டா போதும். குறைவா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். மலச்சிக்கலை போக்குகிறது. மலச்சிக்கல்னா வெளியே போக வேண்டிய வேஸ்டோ அமிலங்கள்லாம் உள்ளே தங்கி மீண்டும் உடம்பு கெடுக்குது. மலச்சிக்கல் இல்லாம இருந்தா பாதி வியாதி வரைய வராது. பெண்கள் பிரச்சனைகளுக்கு மிக 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 ஏற்றது. கடந்த 12 வருஷமா பார்த்திருக்கோம். பெண்கள் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனையோ, மாதவிடாய் பிறகு பிரச்சனையோ, முன்ன பிரச்சனையோ,
வாசிச்சா டிவி நோண்டி சாப்பிட்டா ராத்திரி தூங்குற வரைக்கும் டயர்டே ஆக மாட்டீங்க. நான் சொல்லுவதை நம்பாதீர்கள். நான் சொல்லுவதை என்ன சொன்னேன்? நம்பாதீங்க.